உட்கார்ந்த உடனே ஹகுரோமோ அம்மான்னு சொல்ல ஹகுரோமோ அண்ட் ஹம்ரா ரெண்டு பேருமே சட்டத்தை மீறி அந்த டிவைன் ட்ரீ கிட்ட போய் பாத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹகுரோமோ அப்ப நான் உங்க மேல ஏன் கோவமா இருக்குன்னு தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இவர் கேட்க அது மட்டும் இல்லாம நீங்க கடந்த காலத்துல என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லி நான் தெளிவா பாத்துட்டேன் ஏன் இவ்வளவு கொடூரமா நடந்திருக்கீங்கன்னு சொல்லி நம்ம ஹகுரோமோ கேட்கிறாரு. அதுக்கு நம்ம காகியா ஏன் அந்த பொண்ணை ரொம்ப விரும்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹகுரோமோ நான் அந்த பொண்ணை மட்டும் விரும்பல இந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல அன்புனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் நாங்க இங்க இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஏன் இப்ப அன்புனா என்னன்னு தெரியாது இவ்வளவு மோசமா மாறிட்டீங்கன்னு சொல்லி ஹகுரோமோ கேட்டு அதுக்கு நம்ம காக்கி என்ன சொல்றாங்கன்னா அவங்க எவ்வளவு பயங்கரமான உங்களுக்கு தெரியாது அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெரிய படையே இருக்கு அப்படின்னு சொல்லி ஹகுரோமோ நீ என்ன சோல்ஜர்ஸா நீங்க எங்க இருந்து தான் வந்திருக்கீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வானத்துல இருந்து ரொம்ப தொலைல இருந்து வந்திருக்கேன் அந்த இடத்துக்கு இனிமேட்டு உங்களால போக முடியாது அவங்க கிட்ட எல்லாம் அன்பு வேலைக்கு ஆகாது ஒரசிக்கு மோமோசிக்கு கின்சிக்கு அவங்க 3 பேர்கிட்டையும் சக்தி தான் வேலைக்கு ஆகும் அவங்க மீண்டும் என்ன கூட்டி போவா கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு அன்புனா என்னன்னு தெரியாத அளவுக்கு ஹகுரோமோ ஆயிட்டீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம காக்கி என்ன சொல்றாங்கன்னா நானும் ஒரு காலத்துல அன்புனா என்னன்னு சொல்லி நம்பினவன் தான் ஆனா கடைசியில கிடைச்சது பாத்தீங்கன்னா ஃபுல்லா துரோகம் மட்டும் கண்ணு முன்னாடி ஐநன்ற ஒரு பொண்ணை இறக்கமே இல்லாம கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம காக்கையா இவ்வளவு நேரம் பொறுமையா நார்மலா பேசிட்டு இருந்த நம்ம காக்கியா ஒரு நிமிஷம் அன்பு அன்புன்னு சொல்றீல அப்பனா உன் தம்பியை எப்படி